ஏன்னா விமர்சனமே வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த விமர்சனம்? விஜய் அவர்கள் மீதும் தாவேக்கா மீது எந்த விமர்சனமே வரக்கூடாது. நீங்க ஆபாசம் வச்சிடலாமா சார்? நடுநிலை சார், நாட்டோட வரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஆச்சு எல்லாமே நான் கேட்கிறேன். எதை கொடுக்குற? வேல்முருகனுக்கு ஒரு அசைன்மெண்ட், திருமாவளவனுக்கு ஒரு அசைன்மெண்ட், முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா மேடையில ஏறினீங்கனாலே இந்த இயக்கம் அபார வளர்ச்சியில இருக்கு. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு பெரிய மவுஸ் இருக்கு. தமிழக அரசியல்ல பெரிய மாற்றம் வரப்போகுது. அப்ப யாரை பத்தி பேசணும்? நீங்க அவரை பத்தி டேமேஜ் பண்ணுங்க. இது நீங்க கருத்தியல் ரீதியா மோதுங்கன்ற கருத்தியல். விஜய் அவர்கள் வந்த உடனே முதலமைச்சர் ஒரு நாற்காலியில உட்காரக்கூடாது எவன் சொன்னா? பட்டா போட்டு கொடுத்துருக்கா? உதயநிதி உட்காந்துடலாம் அந்த நாட்டுல. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூத்தாடி வரார். உதயநிதினா வானத்துல இருந்தா குதிச்சாரு. தாவேக்கா பார்த்து அரசுக்கு பயமா அப்படின்னு கேள்வி. இது எப்படி சார் நடுங்குது? அரசு தொடர் நடுக்கமா இருக்கு திமுக அரசு. என்ன பயம் இல்லைன்னு என்ன நீங்க சொல்லுங்க. பாத்தீங்களா இன்னைக்கு திமுக அறிவாலயத்துல விஜய் அவர்கள் இயக்கத்தை பார்த்து பயந்து ஷூட்டிங் நடத்துறாங்க. நீங்க வந்து என்ன பண்ணணும்? திமுக சாதனையை சொல்லி வாக்கு சேகரிக்கணும். திமுக எதிர்க்கிறீங்க, பாஜக எதிர்க்கிறீங்க, உங்களுடைய சாதனை சொல்லி ஓட்டுவாங்க. மக்கள் ஆட்சி அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்தாங்க? இலங்கையில கொத்தா சாவடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திமுக மாதிரி தலைமாட்டில் ஒன்று கால் மாட்டில் ஒன்று ஒரு மணி நேரம் டிராமா நடத்தலையே. அவர் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்னொரு விதமான உண்ணாவிரதம் நடத்தணும்னால விஜய். நான் திமுகவை கேட்குறேன், 5 வருஷம் யாருக்கு ஆட்சி கொடுத்தாங்க? நீங்க தான் என்ன தெரியுமா சாதனை பண்ணியிருக்கீங்க? எப்படியே வீட்டில இருந்து வாசலுக்கு வந்த உடனே துணை முதலமைச்சர் உதயநிதி. அப்ப உதயநிதிக்கு வந்த உடனே வசந்தன்கோ நாற்காலியா? வக்போர்டு சட்டத்துக்கு எதிராக ஒரு கருத்தரங்கம் நடத்தணும். உங்களுக்கு தெரியுமா இல்லையா? கடந்த முறையே நான் சொல்லியிருந்தேன். அதை தடை பண்ணாங்க சார். இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு இஸ்லாமியர்களுக்கு கோரிக்கை அதே நடத்த உள்ளே. அப்ப என்ன பயம், என்ன அச்சம்? ஏன் நடுங்குறீங்க? ஏன் விஜய்னா உங்களுக்கு கனவுல கூட விஜய் தானே வர்றாரு. மோடியை காமிச்சு வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து சிறுபான்மையினர் அண்ட் தலித் இவங்களுடைய வாக்கு வந்து 18-20% இருக்கு. அது வந்து திமுகவுக்கு தான் போகும். உண்மையா? இப்ப யார் வச்சிருக்கிறா சொல்லுங்க? அப்ப எப்படி திமுகவோட பட்டா போட்ட வாக்கு, காவலர் வாக்கு, காகிதம் இல்லச்சம் கூட இருந்த வாக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு பேசினவர் கருணாநிதி அவர்களுங்க. திமுக என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க என்னாச்சு வராதா? சார் போஸ்ட் அவங்க 200 தொகுதிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்க ஏன் சார் தாவேக்கா பார்த்து பயப்பட 450 தொகுதி பிளான் பண்றாங்களா? இறக்குறதே 234 தொகுதி தான். 200 தொகுதி தான் சொல்றேன். அதான் முதலமைச்சர் 234 சொல்லிட்டாரு. பாத்தீங்களா? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ்நாடு முஸ்லீம் லீகின் கட்சியின் நிறுவனர் திரு முஸ்தபா அவர்கள். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து பரிசெல்லாம் கொடுத்திருந்தாரு. அதற்கு ஒரு விமர்சனம் வந்து வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதற்கு மாணவர்களிடமே வந்து ஒரு பதிலடி அவங்களே கொடுத்தாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, விஜய் அவர்கள் சொன்னதை குறிப்பிட்டு பார்க்கணும்னா, என்னை வந்து இந்த 26 பற்றி பேசாதீங்க, அடுத்த காமராஜ், இளைய காமராஜ் அதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன? மாணவர்கள் தானே பேசுறாங்க, பேசிட்டு போட்டுமே. அது வேண்டாம்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10வது 11வது 12வது படித்த மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக யார் நல்லா படித்த மாணவரை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள வந்து கௌரவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடையாளத்தில் வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக பண்ணுறாரு. இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்தே அவர் பண்ணிட்டு இருக்க நிகழ்வு நம்ம பார்க்குறோம். இது ஒரு இங்கே இந்த 3 வருஷம் தானே பண்ணிட்டு இருக்காரு. இல்லையே, தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு முன்னாடி 4th இயர் இது அப்படி பண்ணுறாருன்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த மேடை இந்த வாட்டி சொல்லும் போது கூட சொன்னார், பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 10 மணி நேரம் 11 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் நிற்கக்கூடிய ஒரு சூழல் நின்று அவர் தான் ஃபுல்லாகவே கொடுக்குறார். அந்த அடிப்படையில் வரக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க, சில விஷயத்த சொல்லுவார்கள். அது வந்து அது ஒரு பெரிய இதாக கொண்டு போய் முடியும். இதெல்லாம் வேணாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நோக்கத்துக்காக பண்ணுறோம். மாணவர்களை கவனிக்க வேண்டும், மாணவர்கள் படிக்கணும். இதுக்கு நிறைய மாணவர்கள் சொல்கிறாங்க, நான் வந்து அண்ணன் கையில் வந்து அந்த பதக்கத்தை வாங்குவதற்காகவே நான் படித்தேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்த பேசுங்கன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அரசியலுக்காக விஜய் அவர்கள் பேரை சொன்னால் வளர்ந்துடலாம் அப்படின்ற அவர்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் வேல்முருகன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்லாம் வந்து இவ்வளோ ஒரு ஆபாசமான பேச்சாளராக எப்போ மாறினார் எனக்கு தெரியல. ஒரு ஒத்த சீட்டு படுத்துகிற பாடா இவ்வளோ பாடு. நீங்கள் வந்து திமுகக்காக நீங்கள் கூவுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிவுக்காக நீங்கள் செம்பு அடிங்க, புரியுதா? அது இவ்வளோ நடந்தும் மாணவர்கள் வந்து வேல்முருகன் போன்றவர்கள்லாம் தற்கூரி என்றா விமர்சிக்கிறாங்க.
நான் பார்த்தேன். அப்போ வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்கள் மனசில் நீங்கள் எவ்வளோ வந்து வக்கரமான பேச்சு அவங்களுக்கு வந்து பாருங்கள் எதிர்வண்ணி ஆட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அதோட விட்டாரா வேல்முருகன் பார்த்தீங்கன்னா என்ன விஜய் என்ன சூறப்புலியாலாம் பேசுகிறார் பார்க்குறேன். இவரே ஒரு குழம்பு புலி. ஒத்த சீட்டுக்காக திமுகவுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு பேசக்கூடாது. திமுக என்ன சொல்லுதோ அவர் செய்யக்கூடிய நிகழ்வு தான் இருக்கிறார். இந்த விஷயத்த வந்து வேல்முருகன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறத வந்து நான் வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து வேல்முருகன் வந்து கை வச்சிருந்தா அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு அதிமுகவையோ ஒரு தமிழக வெற்றி கழகத்தையோ நீங்கள் மோதல் வந்தால் சாமானியர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்னு கடந்து போயிடுவாங்க. நீங்கள் பெற்றோரையும் இப்போ ஒரு சாமானியாக இருக்கக்கூடிய பொதுமக்களை போயிட்டு நீங்கள் கொண்டு போய் விட்றாங்க, லிப்ஸ்டிக்ஸ் அடிக்கிறாங்க, லிப்ஸ்டிக் போடுறாங்க. ஒரு தாய் தகப்பன் ஒரு மூணாவது மனுஷன் கிடையாது. வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன், அண்ணன், தம்பி, அவங்க ஆசிரியர், இவர்களை போய் நீங்கள் கை வைக்கும் போது இது வந்து வேல்முருகனுக்கும் திமுகவுக்கும் ஆபத்து. நீங்கள் வந்து இப்போ பொதுஜன மக்களில் கை வைக்கிறீங்க, பெண்கள் மீது கை வைக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தேர்தலில் வந்து திமுகவும் வேல்முருகனும் டெபாசிட்டுக்கு நேரிடும்ன்றது தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நேற்றுக்கு பார்க்கும்போது புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு மீட்டிங் கலந்துக்கிட்டாரு. வந்தேன்னா கரண்ட் வந்து பிடிங்கிட்டீங்க, எங்களை பார்த்து இவ்வளோ பயமா அப்படின்லாம் கேட்டார். தாவேகா பார்த்து அரசுக்கு பயமா அப்படின்னு கேள்வி. இது எப்படி சார் நடுங்குது அரசு? தொடர் நடுக்கமா இருக்கு திமுக அரசு. எனக்கு இல்லைன்னா பயம் இல்லைன்னு என்ன நீங்கள் சொல்லுங்க. பார்த்தீங்களா திமுக விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கு அப்புறம் நான் படம் நடிக்கலை, என்னோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, நான் மக்களுக்காக பணி செய்ய வந்துட்டேன், நான் பெரிய பீக்ல இருந்து யாருக்காக விட்டுட்டு வரேன், மக்கள் உங்களுக்காக விட்டுட்டு வரேன், உங்களை நம்பி விட்டுட்டு வரேன், உங்களுக்கு சேவை செய்ய வரேன், அந்த மாநாட்டிலே பேசினார். அப்படி பேசக்கூடிய நடிப்பை விட்டு வந்த மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்னைக்கு திமுக அறிவாலயத்தில் விஜய் அவர்கள் இயக்கத்தை பார்த்து பயந்து ஷூட்டிங் நடத்துறாங்க. பார்த்தோமா இல்லையா? திமுகவோட துண்டை அடி போடுறதும், தாவேகா துண்டை கீழே போடுறதும், ஏதோ கீழே இருக்கிற வெள்ளை பேப்பரில் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு உறுப்பினர் கார்டை அடித்து கிழிச்சு போடுறதும் சந்து சிரிச்சு போச்சுல. அப்போ மாணவர்கள் வந்து அப்போ இவ்வளோ பயம், இவ்வளோ உச்சம்னா நீங்கள் செய்யக்கூடிய சாதனையை மக்கள் ஏற்றுக்கல. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், திமுக சாதனையை சொல்லி வாக்கு சேகரிக்கணும். நாங்கள் வந்து பார்த்தோம் பெட்ரோலை குறைப்போன்னோம், ஆனால் குறைக்கல, இது எங்கள் சாதனை. டீசலை குறைப்போன்னோம், குறைக்கல, எங்கள் சாதனை. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போன்னோம், கொடுக்கல, இது எங்கள் சாதனை. புரியுதா? 4 வயசு பொண்ணை தமிழ்நாட்டில் கற்பழிக்கிறான், இது எங்கள் சாதனை. நாங்கள் பிரிட்ஜு கட்டினோம், அந்த பிரிட்ஜை திறக்கவே மாட்டோம், எல்லாம் பயப்படுவாங்க, இதுதான் திராவிட மாடல் அரசாங்கம். இதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்க. கஞ்சா அங்கங்கே விற்கிறாங்க, குட்கா அங்கங்கே விற்கிறாங்க, இதுதான் திராவிட மாடல் அரசாங்கம். இந்த சாதனைலாம் சொல்லுங்க. மக்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 தேர்தலில் போன தேர்தலில் எப்படி வாக்களித்தாருங்க, இந்த தேர்தலில் மக்கள் தானே, மக்கள் தீர்ப்பு தானே வாக்களித்து. தாவேக்காக்கும் வருது. தாவேக்கா ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, நீங்க என்னென்ன சாதனை பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. திமுக எதிர்க்கிறீங்க, பாஜக எதிர்க்கிறீங்க, உங்களுடைய சாதனை சொல்லி ஓட்டுவாங்க. மக்கள் ஆட்சி அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்தாங்க? யார் வாக்குறுதி கொடுத்தாங்க மக்கள்கிட்ட? திமுக கொடுத்தா, தாவேகா கொடுத்துச்சா? யார்? திமுக செய்யக்கூடிய தவறை எதிர்க்கட்சி சுட்டி காட்டணும். திமுக அதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிச்சு, செய்யல. அது யாரோட வேலை? நீங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நடத்தக்கூடிய எதிர்கட்சி, மக்களுக்கு பிரதிநிதி, மக்களுக்காக பேசக்கூடியவர், மக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறாரோ நசுக்கப்படுகிறாரோ கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய திமுக சாதனையை சொல்லணுமா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா சாதனை செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இலங்கை தமிழர்களுக்காக, மீனவர்களுக்காக குரல் கொடுத்தவர் தானே விஜய். இலங்கையில கொத்து கொத்தா சாவடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திமுக மாதிரி தலைமாட்டில் ஒன்று, கால் மாட்டில் ஒன்று, 1 மணி நேரம் டிராமா நடத்தலையே. அவர் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்னொரு விதமான உண்ணாவிரதம் நடத்தணும் தானே விஜய். யோசிச்சிங்களா? ஜல்லிக்கட்டுல தரையோட தரை உட்காந்து தமிழக கலாச்சாரம் ஜல்லிக்கட்டு வேணும் கேட்டவர் தானே விஜய். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல சாதனை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கு ரொட்டி முட்டை திட்டம் அவரோட அந்த விஜய் உணவகத்தில் போடாதானே செய்கிறாங்க. விஜய் பயிலும் மாணவர்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு சொல்லிக் கொடுக்குதானே. அதில் படித்த மாணவியை வந்து முதல் ரேங்க் எடுத்து அந்த இடத்துல வந்து கௌரவப்பட்ட நிகழ்வுகள் நம்ம பார்க்க தானே செஞ்சோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தொடர் சாதனை சார். அவர் வந்து இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக, இந்த தமிழ் தேசத்துக்காக பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நான் திமுகவை கேட்குறேன், 5 வருஷம் யாருக்கு ஆட்சி கொடுத்தாங்க? மக்கள் யார்கிட்ட கொடுத்தாங்க ஆட்சி? உங்கள்ட்ட தானே கொடுத்தாங்க. நீங்க தான் என்ன தெரியுமா சாதனை பண்ணியிருக்கீங்க? எப்படியே வீட்டில இருந்து வாசலுக்கு வந்த உடனே துணை முதலமைச்சர் உதயநிதி,
இதுதான் சாதனை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் போன்ற ஆட்களுக்கு, திருமாவளவன் போன்ற ஆட்களுக்குலாம் தெரியாது. ஏன்னா வந்த உடனே வந்து எப்படிங்க முதலமைச்சர் நாற்காலி என்ன வசந்தன் கோலியா விற்கிது, காங்கிரஸ் கூட இருக்கு வாங்கி கொடுக்கட்டும். அப்போ உதயநிதிக்கு வந்த உடனே வசந்தன் கோ நாற்காலியா? கொஞ்சம் யோசிச்சு. அவர் என்ன வந்து வட்ட செயலாளர் இருந்தாரா, வார்டு செயலாளர் இருந்தாரா, பகுதி செயலாளர் இருந்தாரா, மாவட்ட செயலாளர் இருந்தாரா, இல்லை மாநில பிரதிநிதியாக இருந்தாரா? சார் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராவோ மேயராவோ எம்எல்ஏவோ அவங்க அப்பா கூட கஷ்டப்பட்டு வந்தாருன்னு நம்ம ஏற்றுட்டு போகலாம். நீங்கள் வந்து வேல்முருகன் பாஷையில் வந்து நான் கூத்தாடின்னு சொல்கிறது கிடையாது. அந்த துறையிலேருந்து வந்துட்டு இந்த டைரெக்டாக வந்து துறை முயற்சி ஆகிறது வந்து வேல்முருகன் நேற்றுக்கு வராமா, திருமாவளவன் நேற்றுக்கு வராமா? எங்க போகுது சார் நாடு? இதையெல்லாம் யாரு பார்த்துட்டு இருக்கிறாங்க? மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2024 யாரு சாதனை செஞ்சா, யாருக்கு மக்களுக்கு வேதனை செஞ்சான்னு காட்ட போறாங்க. அதனால மக்கள் ஆதரவு தாவேக பக்கம் இருக்கும். 1000% தாவேக பக்கம் இருக்கும். சொன்ன விஷயத்தை எதுவுமே செய்யாத திமுக என்ன பண்ண மக்கள் எப்படி திருப்பி வாக்களிப்பாங்க? இது தொடர்ச்சியா இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே கரண்ட்டை கட் பண்றாங்க. இந்த பயத்தை நீங்க அப்படி பயம் இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து அறிவாலயத்தில் ஷூட்டிங் நடத்த தேவை கிடையாது சார். எங்கெங்கெல்லாம் ப்ரோக்ராம் நடத்துறாங்களோ சார், வக்ஃபோர்டு சட்டத்துக்கு எதிராக ஒரு கருத்தரங்கம் நடத்தணும். உங்களுக்கு தெரியுமா இல்லையா? கடந்த முறையே நான் சொல்லியிருந்தேன். அதை தடை பண்ணாங்க சார். வக்ஃபோர்டு சட்டத்துக்கு நாங்கள் இஸ்லாமியின் பாதுகாவலர், நான் தொப்பி போடுவேன், கஞ்சி குடிப்பேன், குல்லா போடுவேன், நான் தான் இஸ்லாமியர்கள் பாதுகாவலர், நான் தான் குர்கா, நான் தான் காவலாளி எல்லாம் பேசக்கூடிய திமுக, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வக்ஃபு சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி விஜய் அவர்கள், மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒரு கருத்தரங்கத்தை நடத்துறாரு. இஸ்லாமிய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. மூத்த இஸ்லாமிய தலைவர் ஹைதர் அலி கலந்துக்கிறார், எஸ்டிபி தலைவர் கலந்துக்கிறார், முஸ்லீம் லீக் தலைவர் கலந்துக்கிறார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் வந்து மரியாதைக்குரிய அல்தாஃபி அவர்கள் கலந்துக்கிறார், தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர். இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு இஸ்லாமியர்களுக்கு கோரிக்கை. அதே நடத்த உள்ளே. அப்ப என்ன பயம், என்ன அச்சம், ஏன் நடுங்குறீங்க? ஏன் விஜய்னா உங்களுக்கு கனவுல கூட விஜய் தானே வர்றாரு? அவ்வளோ பயம் தான். நீங்க இவ்வளவு சொல்றீங்க. இப்ப சிறுபான்மையினர் வாக்கு வந்து திமுக அதிகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி 20% வந்து அவங்களுடைய வாக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. அது வந்து எங்க போக நினைக்கிறேன்? எப்போ கணிப்பு இருக்கு? நான் கேட்கிறேன் சார். மோடியை காமிச்சு வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து சிறுபான்மையினர் அண்ட் தலித் இவங்களுடைய வாக்கு வந்து 18-20% இருக்கு. அது வந்து திமுகவுக்கு தான் போகும். அவங்க தான் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? இப்ப யார் வச்சிருக்கிறா சொல்லுங்க? திமுக போனா பட்டாப்பட்டு வச்சிருக்கிறா? அதுதான் சொல்றேன். நீங்க மோடியை காமிச்சு தான் வச்சாங்கன்னு சொல்ல வரேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா இருந்தாங்க. 2011, 2016 2 வாட்டி ஜெயிச்சாங்களா இல்லையா? இஸ்லாமியர் ஓட்டு போடலையா? பட்டியலின மக்கள் ஓட்டு போடலையா? அப்ப எப்படி திமுகவோட பட்டாப்பட்ட வாக்கு, காவலர் வாக்கு, காகிதம் இல்லத்தையும் கூட இருந்த வாக்கு, இஸ்லாமியர் என் கூட தான் இருக்கிறாங்க, எனக்கு தான் வாக்களிப்பாங்க, வாய்ச்சவடாலாம் பேசுவாங்க, எப்படி 2016 2011 ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க? இப்ப ஏன் எடப்பாடிக்கு போட மாட்டாங்க? ஆப்ஷன் இல்லைங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்க மோடி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலாமா, டிடிவி இவங்க எல்லாத்தையும் 4ஆ பிரிச்சாங்க. மோடி பிரிச்சாங்க. இப்போ அவங்க கூடயே வச்சுக்கிறாங்க. கூட இருந்து அதிமுக அழிக்கிறாங்க. இது சாமானியனுக்கு, இஸ்லாமியர்களுக்கும், பட்டியலின மக்களுக்கும், கிறிஸ்தவ மக்களுக்கும் தெரியுமா இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் முழுக்க ஊழல் நடக்குது. அது எடப்பாடி அரசாங்கத்தில் நடந்துச்சு. இப்போ திமுக அரசாங்கத்தை இன்னும் அதிகமாக நடக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷனா இந்த இடத்துல வந்து மதவாதமா அப்படின்னு பார்த்தா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறோம் நாங்கள். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட இருக்கிறாரு. அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு? திமுக ஆப்ஷன். அதனால வந்து மோடி வந்துருவார். நான் கேட்குறேங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? மோடி வந்துருவார் சொல்ல மத்தியில் யார் வரா? அப்ப என்ன நீங்க என்ன டிராமா பண்றீங்க? மத்தியில் அவர் தானே வராரு. சரி, மோடி வந்துட விட்டீங்களா? நீங்க மோடி வந்துருவாருன்னு சொன்ன உடனே மோடியே கூப்பிட்டு அப்பாவோட நாணயத்தை திறந்து வைக்கிறீங்க சார். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ப்ராசஸ் சார். அது வராங்க, நாணயம் திறக்கிறதுக்கு அதுல இருந்து ஒருத்தர் வராரு, ராஜ்நாத் சிங் வந்து திறந்து வைக்கிறார். ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து திறந்து வைக்கலாம். ஆனா வந்து கொள்கை ரீதியான எதிரி. ஆனா விடுதலை சிறுத்தை மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து சட்டத்தை இயற்றிய மரியாதைக்குரிய தாதா சாஹேப் அம்பேத்கர் புத்தகத்துல வந்து திருமாவளவன் கலந்த அது பிரச்சனை. அது வந்து பிரச்சனை. ஆனா வந்து கலைஞர் அவர்கள் நீங்க சொல்லக்கூடிய முத்தமிழ் அறிஞர், தமிழ் மண்ணுக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாடு மக்களுக்காக பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார். பல முதலமைச்சராக இருந்திருக்காரு. அது மறக்க முடியாது. அப்போ அவர் நாணயத்தை தொடுக்கிறதுக்கு
சனாதனத்துக்கு எதிராக பேசக்கூடிய உதயநிதி, ஆரியத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஸ்டாலின், RSSக்கு எதிராக பேசக்கூடிய கனிமொழி, இவங்க எல்லாம் யாரை கூப்பிட்டு வருவாங்கன்னா முழுமையா இருக்கக்கூடிய நான் தான் முழு சந்திரமுகின்னு RSS காரங்க. நயனார் அவர்கள் வந்து கூப்பிட்டே இருக்காரு, விஜய் அவர்கள் NDA கூட்டணிக்கு வரணும் அப்படின்லாம் கூப்பிட்டு இருக்காரு. அதற்கான சாத்தியமிக்க அவர் ஏன் கூப்பிட்டுட்டே இருக்காரு? தமிழ்நாட்டுல போனி ஆவறது கிடையாது. நான் கேட்கிறேன் எடப்பாடி அதுக்கான பேச்சுவார்த்தை இருந்தா தானே சார் கூப்பிடுவாரு. கூவுறாங்க சார். என்ன தெரிஞ்சு போவோம், எடப்பாடியை கூட வைத்தாலும் பிஜேபியை கூட வைத்தாலும் 2 பேரும் வந்து தோல்வி கூட்டணி, அது தெரிஞ்சு போச்சு. அவங்களோட அதுதான் சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து எல்லாரும் வரணும் தான் நினைக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, விஜயின் தலைமையில் கூட்டணி, அவரை தெளிவா சொல்லிட்டார், ஆட்சி அதிகாரத்துல பங்கு எங்கள் தலைமையில் கூட்டணி. இவ்வளோ விஷயத்தை வந்து திறந்து வந்திருக்கிறார், மக்களுக்கு சேவை செய்யணும் வந்திருக்கிறார், கரப்ஷனை பத்தி பேசுறார், எங்கள் கொள்கை ரீதியான எதிரி பாசிச பாஜகன்னு பேசுறார். இது ரெண்டுமே ஏடிஎம்கேல இருக்கு சார். கரப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சார், பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க சார், திமுக கரப்ஷன் பண்ணிருக்கு சார், பாஜகவோட கூட்டணி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார், ராஜாவை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க சார். யோசிச்சு பாத்தீங்களா? குஜராத்தில் மோடி சிறந்த ஆட்சி செய்வர்கள் பேசினவர்கள் திமுகங்க. புரியுதா? கொத்தாலாம் இஸ்லாமியர்கள் 2000 பேரை சாவடிக்கலங்கன்னு பேசினவங்க திமுகங்க. சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு பேசினவர் கருணாநிதி அவர்களுங்க. கோயம்புத்தூர்ல கலவரத்தை உண்டாக்கி 19 பேரை சுட்டவங்க திமுக அரசாங்கங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறையை விட்டு வரார், மக்களுக்காக சேவை செய்ய வரார், கரப்ஷனுக்கு எதிராக பேசுறாரு, பாசிசத்துக்கு எதிராக பேசுறாரு. அப்போ வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட்டணி தோல்வி கூட்டணி. இவங்க கூட எடப்பாடி பழனிசாமி இவர் தலைமையில் இருக்கிறாரா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறாரா, பாஜகவுக்கு அண்ணாமலை தலைவரா, பாஜகவுக்கு நயனார் நாகேந்திரன் தலைவரா, இவங்க வந்து போனி ஆவாங்களா? இவங்க கூட இருந்த கிருஷ்ணசாமி எங்க இருக்கிறாரு, ஜான் பாண்டியன் எங்க இருக்கிறாரு, தேவநாத் யாதவ் உள்ள இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? GK வாசன் என்ன செய்ய போறாரு? டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போவாரா? ஓபிஎஸ்க்கு உள்ள கூப்பிட்டு சேர்த்துக்குவாரா? இல்ல ஓபிஎஸ் களத்துல என்ன யார் சீட்டு கொடுக்க போறா? ஒரு இவ்வளோ குழப்பத்தின் மத்தியில நீங்க வாங்கன்னு கூப்பிடுறோம்னா ஒன்றும் ஜெயிக்காது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2%, 3%, 4% உள்ள வாக்கு வங்கி. இது என்ன பண்ண முடியும்? அந்த அடிப்படையில் வந்து நயனார் நாகேந்திரன் வந்து வாங்க தமிழிசை வந்து வாங்கன்னு கூப்பிடுறாங்களே தவிர கிளியரா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒருபோதும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியா பாஜக எதிரி, அரசியல் ரீதியா திமுக இது வாய்ப்பில்லை. இது சொன்னதுக்கு அப்புறம் வெக்கம் இல்லாம கூப்பிடுறாரு நயனார் நாகேந்திரன். கொஞ்சம் வெக்கம் வேணாமா உங்களுக்கு? அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா கூப்பிடுவார். அதை நான் சொல்ல வரேன். யாரு தாவேகாவும் பாஜகவும் சொல்லுங்க. தாவேகா வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி. நான் கேக்குறேங்க, எடப்பாடியோட கூட்டணி போறாங்கன்னு ஒரு நெகட்டிவ் செட் பண்ணீங்க, ஓகேவா? யாரு எடப்பாடியோட கூட்டணி போனாங்க, அதுக்காக அமைதியா இருக்கிறாங்க. அதிமுகவை பத்தி இவங்க தான் சொல்றாங்களா நாங்க பேசல, எடப்பாடி ஊழல் பேச சொல்ல வேண்டானே. எங்கள்கிட்ட தாவாக்கால வந்து இது மாதிரி பேசினாங்க, அப்ரோச் பண்ணாங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர் வந்து திருமாவளவனை பார்த்துட்டு வந்தாரா இல்லையா? உடனே உடைச்சாரா இல்லையா? திமுக கூட்டணியில் ஓட்டை அப்படின்னு சொல்லி அப்ப 2 பேரும் நாங்க அரசியல் பத்தி பேசுறோம்னு சொன்னாரா இல்லையா? அந்த மாதிரி சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் இப்ப பாத்தீங்க, நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தமிழக இருக்கக்கூடிய அரசியல் இருக்க எல்லாருக்கும் டிவிகே விஜய்னு பேசுறான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக தனியா இருந்தா அதிமுக தனியா இருந்தா இன்னைக்கு 2 பேரும் பெருங்கட்சி சொல்லிக்கிறாங்க. அது கீழே இருக்கக்கூடிய கட்சி நீங்க சொல்ற மாதிரி விஜிகே வச்சுக்கோங்க, கம்யூனிஸ்ட் வச்சுக்கோங்க, காங்கிரஸ் வச்சுக்கோங்க, மதிமுக வச்சுக்கோங்க, இஸ்லாமிய கட்சி வச்சுக்கோங்க, இங்க ஜான் பாண்டியன் வச்சுக்கோங்க, கிருஷ்ணசாமி வச்சுக்கோங்க. இது எல்லாம் தனியா நிக்க வச்சா இன்னைக்கு 30 விழுக்காடு வாக்கை தனியாக வைத்திருக்க மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் 30%. அந்த பயம் தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? கூட்டணி இல்லாமல் இப்ப யாருமே ஜெயிக்க முடியாத நிலையா இருக்கு. திமுக ஜெயிக்க முடியுமா? 30% நான் என்ன கேக்குறேன் சார், கூட்டணி இல்லாம ஜெயலலிதா ஜெயிச்சாங்களா இல்லையா? 234 தொகுதியில ரெட்டையில நின்னுச்சு. தனியரசு என்னதான் இருந்தாலும் ரெட்டையில் போட்டியிட்டார். அன்சாரி என்னதான் இருந்தாலும் திமுக பண்ண முடியுமா? நீங்க கேக்குறீங்களா? திமுக பெரிய கட்சி, கூட்டணியில் சலசலப்பு இல்லை, கூட்டணியில் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெவிக்கால் யானை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க எதுலையுமே பயட மாட்டோம், அசர மாட்டோம்லாம் பேசுறாங்களா இல்லையா? எங்க பிரச்சனை இருக்கு? புரியுதா? இதுதான் சொல்றேன் சார். நீங்க வந்து கூட்டணி வைத்தால்தான் இங்க விஜய் தலைமையில் கூட்டணி அமையும். டிசம்பருக்குள்ள பாருங்க, அததான் நான் சொல்ல வரேன்.
நீங்க இந்த தனி அணி, இந்த அணியெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். தாவேக்குள்ளேயே இது அணி உருவாகிட்டு இருக்கு. புஷியான தலைமையில ஒரு தனி அணி உருவாகிட்டு இருக்கு. இந்த ஃபிளெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் படம் சின்னதா இருக்கு, புஷியான அவர் படம் பெருசா இருக்கு. இதுக்கெல்லாம் விமர்சனம் வருது. அவரை பார்த்து பயப்படுறாங்களா? என்ன விஷயம்? யார் சொல்றா? அப்படி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தனி அணி இருக்கு நிறைய. டிவிக்கல மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, இதெல்லாம் அண்டமான அணிகளா இருக்கு சார். அவங்களுக்குள்ள இல்ல தன் கட்டுப்பாட்டுல வந்து தொண்டர்களை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடக்குது. அதுதான் கேட்க. ஏங்க அந்த பார்ட்டியோட பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள், அவர் வந்து பாத்தீங்கன்னா திரைத்துறையிலிருந்து அரசியல் துறை வரைக்கும் அவர் கூட இருக்கிறார், பொதுச் செயலாளர் இருக்கிறார். இப்போ அவர் தான் ஃபீல்டில் இறக்கி பண்ணிட்டு இருக்கிறார். அவரை வச்சு இப்போ ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவரோட படம் தான் பெருசாக இருக்குது, பொதுச் செயலாளர் படம் அதுக்கு அடுத்து தான் போகிறாங்க. இது ஒன்றும் பெரிய குழப்பமாக அங்கே தெரியலையே. அவர் பொதுச் செயலாளர் படம் பெருசாக இருக்குது, தலைவரோட படம் சிறுசாக இருக்குது. சமீபத்தில் பார்த்தேன். நீங்கள் காட்டுங்க, எடுத்து பார்ப்போம். நீங்கள் எடுத்து காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஆனந்த் அவர்கள் முதலமைச்சர்னு சொல்லி போஸ்ட் ஓட்டாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் யார் ஒட்டுனது? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து திமுகவோட வேலைங்க. திமுக வந்து பாத்தீங்கன்னா பயம். திமுக என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க என்னாச்சு வராதா சார்? போஸ்ட் அவங்க 200 தொகுதி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்க ஏன் சார் தாவேக்கா பார்த்து பயப்பட? 450 தொகுதி பிளான் பண்றாங்களா? இறக்குறதே 234 தொகுதி தான். 200 தொகுதி தான் சொல்றேன். அதான் முதலமைச்சர் 234 சொல்லிட்டாரு பாத்தீங்களா? சூரியன் எப்போ வரைக்கும் இருக்கோ அப்போ நாங்க அப்போ வரைக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருப்போம் சொல்லிட்டாரு. சாயங்காலம் சூரியன் இருக்காது, சாயங்காலம் ஆட்சியை கலைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான உண்மை. நீங்க வந்து 200 தொகுதி பேசலாங்க, வாயில இருக்குன்னு வாயில யாரோன்னா வட சொல்லலாம். நின்று காருங்க களத்துல. எதுக்கு கரண்ட்டை பிடுங்குறீங்க? எதுக்கு டிவிக்கோட உறுப்பினரை கூட்டு வந்து திமுக உறுப்பினர்னு சொல்றீங்க? எதுக்கு வக்போர்டு போராட்டத்துக்கு கருத்தரங்கத்துக்கு தடை போடுறீங்க? ஏன் எங்களுக்கு மாநாடுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் செயற்குழு பொதுக்குழு போட்டா பின்னாடி கரண்ட் ஆஃப் பண்றீங்க? விஜய் அவர்கள் இவ்வளவுதான் பேசணும்னு ஏன் சொல்றீங்க? ஏன் ஒரு டிவி கேக்காரங்க வேசர் பாடியில போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ட்ரெஸ்ஸையும் பிஸ்கெட்டையும் பண்ணையும் பழத்தையும் கொடுக்கறது கூட போலீஸை வச்சு ஏன் வந்து ஒரு பெண் நிர்வாகி வயிற்றுல ஏற்றி ஒதுக்கிறீங்க? எதுக்கு பயம்னு கேட்குறேன். நீங்க நில்லுங்க சார். தமிழ்நாட்டு அரசியலுக்கு நின்னுங்க, சாதனையை சொல்லுங்க. 1000 ரூபாய் எல்லாரும் கொடுக்குறோம்னா அப்ப திமுக உறுப்பினருக்கு மட்டும் கொடுத்தோன்னு சொல்லுங்க. எல்லா பெண்களும் கொடுக்கலான்ட்டு அதுக்கப்புறமா நாங்க பிளாட் மாத்தணும்னு சொல்லுங்க. 100 ரூபாய் சிலிண்டருக்கு சப்சிடி கொடுக்குறோம்னா கொடுக்கலன்னு சொல்லுங்க. இந்த சாதனையை சொல்லக்கு தகுதி இல்லை. 5 வருஷ ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா வேதனை ஆட்சியா இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்களுக்கு வந்து நம்பிக்கை நட்சத்திரமாக இவர் வந்தா சரியா இருக்கும்னு மக்கள் உணர்றாங்க. அந்த பயம் திமுகக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல நான் கேட்கிறேன், நீங்க நல்லா கவனிங்க. ஸ்டாலின் அவர்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க கூட விஜய் அவர்களை பார்த்து என்னாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. சார் சார் நான் கேட்குறேன் சார், பச்சான்னு சொல்லுவார். யாரு பச்சான்? அவர் பச்சா மாட்டி துறைமுகத்தோட பச்சா மாட்டின்னு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? சார் இந்த நாட்டில் பச்சா பண்ண வேலை வேலூர்ல எலெக்ஷன் கமிஷன் தேர்தலை நிப்பாட்டுச்சு. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? எந்த பச்சா பண்ணுச்சு? துரைமுருகனோட பச்சா பண்ண வேலை. அவர் சொல்றாரு பச்சாவை பத்தி. நான் கேட்கிறேன், ஹெச் ராஜா ஜோசப்னு விசேன் பேசினார் பாத்தீங்களா? அது ஒரு ஒரு கீழ்த்தரமான வார்த்தை பேசக்கூடிய ஒரு ஆபாச பேச்சாளர். ஓகே, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவரோட பேர் அதுதான், நான் சொல்றது தப்பா? ஆமா, கோட்டை வந்து என்னன்னு கேட்டார் தெரியுமா சார்? ரோமமான்னு கேட்டார். அப்ப எவ்வளவு ஆபாச பேச்சாளர் இல்ல? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாட்டோட நீதிமன்றத்தை அவர்கள் அதான் அவருடைய பேர், அது சொல்லவும் தப்பா? ஜோசப் விஜயன் யார் சொன்னா? ஹெச் ராஜா சொன்னார். ஓகே, ஒரு மத ரீதியா பிரிச்சு காட்டினார். நீங்க சொன்னாலும் எடுப்பட அவரே வந்து ஜோசப் விஜயன் தானே நாளைக்கு தேர்தல் கமிஷன்ல வந்து நின்னா வந்து மனு தாக்கல் பண்ண போறாரு. கட்சி ரிஜிஸ்டர்ல அதெல்லாம் பண்ணிருப்பாரு. அதுவும் நான் கேட்கிறேன், அதை யார் பேசுறா தெரியுமா? சனாதானத்துக்கு எதிரானவர்கள், நாங்கள் சதானத்தை ஒதுக்கி பேசக்கூடியவர்கள், பட்டியலின போராளி அண்ணன் திருமாவளவன் பேசுறாரு. எதை கொடுக்குற? வேல்முருகனுக்கு ஒரு அசைன்மெண்ட், திருமாவளவனுக்கு ஒரு அசைன்மெண்ட். புரியுதா? விடுதலை சிறுத்தையை நீங்க சார், முதலமைச்சரோட பிறந்த நாள் விழாவில் பாத்தீங்களா? எல்லாரும் லைனா உட்காந்து யாரை பத்தி பேசினாங்க தெரியுமா? ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசல, விஜய் அவர்களை பத்தி பேசினாங்க. அங்க இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியர் யாரை பத்தி பேசுறாரு பாத்தீங்களா? சைதை சாதிக்கு யாரை பத்தி பேசுறாரு பாத்தீங்களா? இன்னொருத்தர் நடிகர் ஒருத்தர் வந்தார், அவர் கூத்தாடி பத்தி பேச. அவரே ஒரு கூத்தாடி. யார்? ஜோசப் வெங்கட்டா அவர் பேரு. அவர் யாரை பத்தி பேச? யாருக்கு அவர் பேரு? போஸ் வெங்கட். போஸ் வெங்கட். அவர் யாரை பத்தி பேசுறாரு பாத்தீங்களா? இது முழுக்க இந்த சத்யராஜோட பொண்ணு யாரை பத்தி பேசுன்னு பாத்தீங்களா?
முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா மேடையில ஏறினீங்கனாலே இந்த இயக்கம் அபார வளர்ச்சியில இருக்கு. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு பெரிய மவுஸ் இருக்கு. தமிழக அரசியல்ல பெரிய மாற்றம் வரப்போகுது. அப்ப யாரை பத்தி பேசணும்? நீங்க அவரை பத்தி டேமேஜ் பண்ணுங்க. இதையும் தாண்டி நான் முடிச்சிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர்னு சில செம்போலாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? செம்பு, கூஜா, என்ன சொல்றது, ஃபுட்பாலு, எட்டி உதைக்கிறவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வந்து நான் பத்திரிகையாளர் அப்படின்னு போட்டுக்குவாங்க, அரசியல் விமர்சகர்னு போட்டுக்குவாங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா 2 பேர் உட்காந்துட்டு அப்படியே நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தேரடி, ஓரடி, மாரடிலாம் அடிப்பாங்க, மாறு அடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாரை பத்தி பேசுவாங்க பாத்தீங்களா? என்ன விஜய் அப்படி பண்ணிட்டார், எப்படி பண்ணிட்டார், அவர் அப்படி செஞ்சு, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்குற காசோட அதிகமா கூவுற வேலையில இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட அஜெண்டா, அசைன்மெண்ட். இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில எடுபடாது. ஏன்னா விமர்சனமே வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த விமர்சனம்? விஜய் அவர்கள் மீதும் தாவேக்கா மீது எந்த விமர்சனமே வரக்கூடாது. நீங்க ஆபாசம் வச்சிடலாமா சார்? நடுநிலை சார், நாட்டோட வரைக்கும் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் கேட்கிறேன். நீங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்து கேள்வி கேட்கக்கூடியவர். நாட்டுக்கு பாத்தீங்கன்னா சபாநாயகர் எவ்வளவு பெரிய முக்கியம். நம்ம எவ்வளவு வானலாத அதிகாரம் படைத்தவர் சபாநாயகர். அவர் எவ்வளவு அவசியமா பேசுறாரு பாத்தீங்களா? யாரை பத்திங்க? விஜய் அவர்களை பத்தி. அவர் தனியுமா ஏதோ பேசுறார். இது எல்லாம் பார்க்கும்போது திமுக இருக்கக்கூடிய ரகுபதி அமைச்சர் பாத்தீங்களா எப்படி பேசினாருன்னு? சேகர்பாபு பாத்தீங்களா? அமைச்சர்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா? இது நீங்க கருத்தியல் ரீதியா மோதுங்கன்ற கருத்தியல். விஜய் அவர்கள் வந்த உடனே முதலமைச்சர் ஒரு நாற்காலில உட்காரக்கூடாது எவன் சொன்னா? பட்டா போட்டு கொடுத்துக்குதா? உதயநிதி உட்காந்துடலாம் அந்த நாட்டுல. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூத்தாடி வரார். உதயநிதினா வானத்துல இருந்தா குதிச்சாரு, அவர் ஸ்டாலின் வானத்துல இருந்தா குதிச்சாரு, கலைஞர் வானத்துல இருந்தா குதிச்சாரு, அண்ணா வானத்துல இருந்தா குதிச்சாரு, எம்ஜிஆர் எங்க இருந்து வந்தாரு, ஜெயலலிதா எங்க இருந்து வந்தாங்க, விஜயகாந்த் எங்க இருந்து வந்தாரு? நீங்க நடிகரா பேசக்கூடியவர்கள், இந்த கூத்தாடின்னு பேசக்கூடியவர் விஜயகாந்த முதலமைச்சரா ஏத்துட்டு போனவங்க தானே நீங்கெல்லாம்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இப்போ முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா இவரை வந்து என்னாச்சும் டேமேஜ் பண்ணும். அது திமுக வேலை. அது ஒருபோதும் எடுபட போறது கிடையாது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக தமிழக மக்கள் மத்தியில் மரியாதைக்குரிய விஜய் அவர்களின் வளர்ச்சி அபாரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜூலை மாதம் மக்களை சந்தித்து நீதி கேட்கும் போராட்டத்தில் களத்தில் இறங்க போறாரு பிறந்த நாளுக்கு பின்னாடி. அதுக்கப்புறமா பாருங்க, நான் இப்ப சொன்ன பிறந்த நாளைக்கு ஏதோ படத்தினுடைய போஸ்டர் தான் வந்திருக்கு. கட்சியின் சார்பா என்ன பண்ண போறாங்க? எதுவுமே வரலையே சார். பிறந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 365 நாளும் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 365 நாள் திப்புலிகன்ல பார்த்தேன், வில்லிவாக்கத்துல பார்த்தேன், கோயம்பேட்டில் பார்த்தேன், அன்னைக்கு வந்து விழுப்புரம் போயிருந்தேன். காலையில வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அந்த சிற்றுண்டி பசி ஆறக்கூடிய உணவு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்டம் உதவி வழங்கி இந்த ஒரு வார காலம் தமிழகத்தில் கூட 234 தொகுதியிலையும் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்றாட என்ன நலத்திட்ட உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு. நேற்று கூட வெள்ளிவாக்கத்துலேயும் வேளச்சேரின்னு நினைக்கிறேன், மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களும் தம்பி லைலாமணி அவர்களும், அதுக்கு முன்னாடி இன்னொரு பொதுக்கூட்டத்தில் மரியாதைக்குரிய ராஜ்மோகன் அவர்களும் கலந்துக்கிட்டு அந்த நலத்திட்ட உதவிகள், அந்த அப்பன் மாவட்ட செயலாளர், திலீப் மாவட்ட செயலாளர், ஈசிஆர் சரவணன், பூக்கட குமார், இவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல நல்ல சேவைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. முழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்ய வேண்டும், அதை தான் பிறந்தநாள் கொண்டாட்டமாக கொண்டாட வேண்டும் என்பது மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்களின் உத்தரவு. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.